ஓம் சாந்தி 30/7/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகளாகி அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கும் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழியை சொல்ல வேண்டும். நீங்கள்தான் உண்மையான வழிகாட்டிகள் ஆவீர்கள். கேள்வி: பாபாவின் நினைவினால் எந்த குழந்தைகளுக்கு முழுமையான பலம் கிடைக்கிறது? பதில்: யார் நினைவின் கூடவே பாபாவிடம் எப்பொழுதும் முழுமையாக நேர்மையுடன் இருக்கிறார்களோ, எதையும் மறைப்பதில்லையோ, உண்மையான தந்தையிடம் உண்மையாக இருக்கிறார்களோ, எந்த பாவமும் செய்வதில்லையோ, அவர்களுக்கு தான் நினைவினால் பலம் கிடைக்கிறது. நிறைய குழந்தைகள் தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பிறகு மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் பாபா கூறுகிறார், மன்னிக்கப்படுவதில்லை என்று. ஒவ்வொரு கர்மத்திற்கும் கணக்கு வழக்கு இருக்கிறது. இந்த முரளியில பாபா ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார். நிறைய குழந்தைகள் தவறுகள் செய்துட்டே இருப்பாங்க. அப்புறம் பாபா எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அதற்கு பாபா சொல்றார், இந்த மாதிரிலாம் செய்தால் மன்னிப்பெல்லாம் கிடைக்காது. நீங்கள் என்ன கர்மா செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் கணக்கில் போய் சேர்ந்துடும். அதுக்கான பலன் நிச்சயமாக நீங்கள் அடைந்தே தீரணும். அதனால் இங்கே மன்னிப்பினுடைய விஷயம் எதுவும் இல்லை என்று புரிய வைக்கிறார். பொதுவாக உலகத்தில் தவறுகள் செய்திருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன, சாரி கேட்டால் போச்சு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அதற்கு பாபா சொல்கிறார், அந்த மாதிரிலாம் ஆகாது. உலகத்திலேயே சொல்லுவாங்க, சாரி ஓன்ட் மேக் அ டெட் மேன் அலைவ் அப்படின்னு. ஆகையால் சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எதுக்கு நம்ம சாரி கேட்கணும் அப்படின்னா, நம்ம உணர்ந்து அதை கேட்கும் போது மீண்டும் அந்த தவறு நம்ம மூலமாக நடக்காமல் இருக்கும், நம்ம சேஃபாக இருப்போம். அதற்காக தான் அந்த பழக்கம் இருக்குது. அடுத்தது சிவபாபா சொல்கிறார், நான் ஞானத்தை மட்டும் கொடுக்குறேன், ஆனால் இந்த பிரம்மா பாபா ஞானத்தையும் கொடுக்குறார், கூடவே தன்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், சிவபாபா என்னை நினைவு செய்யுங்கள் அல்லது என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், அப்பொழுது உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிடுவார். அவ்வளோதான். பிரம்மா பாபா தான் நமக்கு எப்படியெல்லாம் நினைக்க முடியும், அதாவது இந்த உலகில் வாழ்க்கையில் இருந்து கொண்டே எப்படி நம்ம பாபா நினைவிலேயே இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய அவருடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுறார். சாப்பிடும் போது நினைங்க, சமைக்கும் போது நினைங்க, போக் வைக்கும் போது நினைங்க, கடையில் இருக்கிறீங்க, வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அல்லது கஸ்டமர்ஸ் இல்லை, அந்த நேரத்தில் நினைங்க, அல்லது நாயகன் நாயகியை நினைக்கிற மாதிரி நினைங்க அப்படின்றார், அல்லது மனைவி கணவரை நினைக்கிற மாதிரி. இதெல்லாம் அவருடைய அனுபவத்தையும் சேர்ந்து சொல்கிறார் அப்படின்றார். அடுத்தது வரதானத்தில் பாபா புரிய வைக்கிறார், யதார்த்தமான முயற்சியாளராக இருக்கணும். அப்படின்னா முயற்சி செய்யும் போது களைப்பு தெரியக்கூடாது, உழைப்பு தெரியக்கூடாது. நாங்கள் நடக்கலை, பாப் தாதா நடத்திட்டு இருக்கிறார், ஆகையால் எங்களுக்கு எந்த உழைப்பும் தெரியல அப்படின்னு அந்த அன்பினுடைய மடியில் இருந்து உள்ளார்ந்த சுகத்தில் இருந்து பறந்துட்டு இருக்கணும் அப்படின்றார். அதனால் அதை அனுபவம் பண்ணணும். நாம் முயற்சி செய்கிறோன்னு நினச்சா உழைப்பு களைப்பு எல்லாமே ஃபீல் ஆகுது. ஆனால் உழைப்பு தெரியக்கூடாது, அன்பில் மூழ்கி பறந்துட்டு இருக்கணும். முரளியின் பாடல், நம்முடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். யாராவது கவலையில் அமர்ந்திருந்தால் இந்த பாடல்கள் அவர்களை குஷியில் கொண்டு வருவதற்கு மிகவும் உதவி செய்யும். இதெல்லாம் நமக்கு நல்ல உதவக்கூடிய விஷயங்கள். இந்த பாட்டை கேட்ட உடனே நினைவு வந்துவிடும், நம்ம யாரு, நம்முடைய தீர்த்த யாத்திரை எது, யாரை நினைக்கணும், எங்கே போகணும் என்று எல்லா நினைவுகள் வந்துவிடும். நாம் இந்த பூலோகத்தின் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்று குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நம்முடைய இந்த தீர்த்த யாத்திரை பக்தி மார்க்கத்தை விட தனிப்பட்டதாக இருக்கிறது. நீங்களும் ஆன்மீக வழிகாட்டிகள். உங்களுடைய பெயரை பாண்டவ சேனை. பாபாவும் எல்லையற்ற வழிகாட்டியாக இருக்கிறார். வழிகாட்டிகள் யாத்திரைகளுக்கு அழைத்து செல்வார்கள்.
ஞான மார்க்கத்தில் நீங்கள் வழிகாட்டிகள் ஆகிறீர்கள். ஆனால் இதில் யாரையும் எங்கேயும் அழைத்து செல்வதற்கான விஷயம் இல்லை. வீட்டில் அமர்ந்து கொண்டே நீங்கள் மற்றவர்களுக்கு வழி சொல்கிறீர்கள். பிறகு யாருக்கு வழி சொல்கிறீர்களோ அவர்களும் வழிகாட்டிகள் ஆகிவிடுகிறார்கள். மன்மனாபவ என்ற வழியை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தினர். நாம் முக்தி, ஜீவன் முக்திக்கான வழிகாட்டிகள் என்ற இந்த ஒரு விஷயம் குழந்தைகளுடைய புத்தியில் இருக்கிறது. அனைவரும் வழிகாட்டிகள்தான். ஆனால் வரிசை கிரமமாக முயற்சி ஏற்றபடி வழிகாட்டிகளாக இருக்கிறீர்கள். அநேக விதமான வழிகாட்டிகள் இருக்கிறார்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வழிகாட்டிகள். அனைவருக்கும் தூய்மையின் வழியை சொல்கிறீர்கள். நாம் ஒரு பாபாவை தவிர வேற யாரையும் நினைப்பதில்லை என்று நீங்கள் ப்ராமிஸ் செய்திருக்கிறீர்கள். பாபா உங்களுடையவர்களாக ஆனதால் எங்களுடைய படகு கரை சேருகிறது என்று சொல்கிறீர்கள். எதிர்காலத்தில் சுகமே சுகம்தான். பாபா நம்மை சுகத்தின் சம்பந்தத்தில் அழைத்து செல்கிறார். மற்றபடி இங்கே துக்கமே துக்கம்தான். சுகமும் இருக்கிறது, ஆனால் அது காக்கையின் எச்சிலுக்கு சமமான சுகம். நீங்கள் படிப்பதே புதிய உலகத்திற்காகத்தான். இது நினைவு பலத்தின் யாத்திரையாகும். பாபாவையும் நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கும். சாந்தி தாமத்தையும் நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கும். பாபாவுடன் நேர்மையாகவும் இருக்க வேண்டியதாக இருக்கும். பாபா முயற்சி செய்ய வைக்கிறார். மற்றபடி நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் அல்லது பாவம் செய்தால் நீங்கள் எந்த பாவமும் செய்யவில்லைதானே என்று பாபா கேட்பார். பாபா இன்று கண்கள் என்னை மிகவும் ஏமாற்றியது என்று இதையும் சொல்லிவிட வேண்டும். சிலர் சொல்வார்கள், பாபா இங்கு இருக்கும் பொழுது ஒரு பயம் இருக்கிறது, ஆனால் வீட்டிற்கு போனால் என்னுடைய புத்தி சஞ்சலமாகி விடுகிறது என்று. பாபா இது என்னுடைய மிக பெரிய தவறாகும், மன்னித்து விடுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் பாபா சொல்கிறார், இதில் மன்னிப்புக்கான விஷயம் எதுவும் இல்லை. உலகத்தில்தான் மனிதர்கள் இப்படியெல்லாம் செய்வார்கள். செய்வதெல்லாம் செய்துவிட்டு மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுவார்கள். மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கிறார்கள். பாபா சொல்றார், எல்லாம் கணக்கில் சேமிப்பாகி விடுகிறது. நீங்க கெட்ட கர்மம் செய்துட்டே இருப்பீங்க, சாரி கேட்டுட்டே இருப்பீங்கன்னா மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்கிறார். ஏதாவது தலைகீழான கர்மங்கள் செய்கிறீர்கள் என்றால் அது கணக்கில் சேர்ந்து விடுகிறது. அதனுடைய நல்ல அல்லது கெட்ட பலன் அடுத்த பிறவியில் அவசியம் கிடைக்கிறது. மன்னிப்பினுடைய விஷயம் இல்லை. யார் எப்படிப்பட்ட கர்மம் செய்கிறார்களோ அப்படியே அடைகிறார்கள். நிறைய பேர் இங்கே ஞானத்தை கேட்டு நன்றாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பிறகு வெளியில் செல்வதினால் தாரணை ஆகுவதில்லை. சத்தியுகத்தில் விகாரத்திற்கான விஷயம் எதுவும் இருக்காது. ஆனால் இப்பொழுது பாரதத்தினுடைய நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. அங்கே பெரிய பெரிய மாளிகைகளில் வசிப்பார்கள். அளவற்ற சுகம் இருக்கும். அடுத்தது பாபா சொல்கிறார், குழந்தைகளை நான் விசாரிக்கும் பொழுது பாபாவிடம் உண்மையை சொல்ல வேண்டும். சிலர் பொய் கூட சொல்கிறார்கள். நாம் எவ்வளவு பொய் சொல்கிறோம் என்று யோசிக்க வேண்டும் என்கிறார். அது இவரிடம் சிறிது கூட பொய் சொல்லக்கூடாது. பாபா உண்மையானவர்களாக ஆக்கக்கூடியவர் அல்லவா? அங்கு பொய்யான விஷயங்கள் எதுவும் இருக்காது. அதனுடைய பெயர் அடையாளம் கூட இருக்காது. ஆனால் இங்கு உண்மையின் பெயர் அடையாளமே இல்லை. வித்தியாசம் இருக்கும் தானே? பாபா சொல்கிறார், இது முள்காடு. காம விகாரத்தில் ஈடுபடுவதுதான் அனைத்தையும் விட பெரிய முள்ளு. இதனால்தான் நீங்கள் துக்கமானவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். சத்தியுகத்திற்கு சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே நோய்கள் எதுவும் இருக்காது. ஹாஸ்பிட்டல், ஜெயில் எதுவும் இருக்காது. சத்தியுகத்தில் துக்கத்தினுடைய பெயரும் இருக்காது. ஆகையால் பாபா சொல்கிறார், குழந்தைகளாகிய நீங்கள் அளவற்ற அத்தீந்திரிய சுகத்தில் இருக்க வேண்டும். படிப்பிக்கக்கூடியவரையும் நினைக்க வேண்டும். பகவான் நம்முடைய டீச்சரை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். இங்கு வசிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது மிகவும் சகஜம். இங்கே எந்த விதமான பந்தனமும் இல்லை.
இங்கு இருப்பவர்கள் முற்றிலும் பந்தன் முக்தர்கள், அதாவது பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்கள். கவலை என்று ஏதாவது இருக்கிறது என்றால் அது சேவையினுடைய கவலைதான். சேவையை எப்படி அதிகரிப்பது என்ற கவலை இருக்கும். அடுத்தது பாபா சொல்றார், சிலரெல்லாம் நல்ல உற்சாகத்தில் கிளாஸுக்கு வருவாங்க, 1 மாதம் 1.5 மாதம் வருவாங்க, அதுக்கப்புறம் சென்டருக்கு வரவே மாட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்? லெட்டர் எழுதி ஏன் வரவில்லை என்று கேட்கலாம் என்றார். இப்போ ஃபோன் இருக்கு, ஆனால் அந்த காலத்தில் பாபா லெட்டர் போட்டு கேளுங்க. ஒருவேளை மாயை உங்களுடன் யுத்தம் செய்திருக்கலாம், அல்லது யாருடைய சகவாசத்திலாவது மாட்டி இருக்கலாம், அல்லது பாவ கர்மம் ஏதாவது செய்து கீழே விழுந்திருக்கலாம். ஆகையால் அவர்களையும் தூக்கிவிட வேண்டும். ஆகையால் நீங்கள் லெட்டர் எழுதலாம் என்று பாபா சொல்கிறார். நீங்கள் லெட்டர் போட்டால் சிலர் பதிலும் எழுதுவாங்க. உங்களுடைய ஞானம் மிகவும் நன்றாக தான் இருக்கிறது, ஆனால் எங்களால் தூய்மையாக இருக்க முடியவில்லை, ஆகையால் தான் விட்டுவிட்டோம், அல்லது எனக்கு தாரணை செய்யறதுக்கான சக்தி இல்லை என்று எழுதுவாங்க. இதுபோல நிறைய குழந்தைகள் ஃபெயில் ஆகி விடுகிறார்கள். சேவை செய்யக்கூடிய வழிகாட்டிகள் கூட ஃபெயில் ஆகி விடுகிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஞான அமிர்தம் கிடைத்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் முக்கியமான விஷயம் நினைவுதான். இதன் மூலமாக தான் நீங்கள் 21 பிறவிகளுக்கு எவர் ஹெல்த்தி எவர் வெல்த்தி ஆகிறீர்கள். சிவபாபா சொல்கிறார், நான் ஞானத்தை மட்டும் கொடுக்கிறேன், ஆனால் பிரம்மா பாபா ஞானத்தையும் கொடுக்கிறார், கூடவே தன்னுடைய அனுபவத்தையும் சொல்கிறார். இப்பொழுது உண்மையான பாகவதம் நடந்து கொண்டிருக்கிறது என்று குழந்தைகளுக்கு தெரியும். அடுத்தது பாபா சொல்றார், நம்ம எவ்வளோ சேவை செய்கிறோம், எவ்வளோ புரிய வைக்கிறோம், ஆனால் யாருமே வரமாட்டேங்கிறாங்களே, கேட்க மாட்டேங்கிறாங்களே என்று ஹார்ட் ஃபெயில் ஆகக்கூடாது என்று பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் புரிய வைத்து கொண்டே இருங்க, பிரஜைகளை உருவாக்கணும் இல்லையா? எதிர்காலத்திற்காக சேமிப்பு செய்யுங்க. வியாபாரிகள் இன்னும் அதிகமாக சேவை செய்ய முடியும். உலகத்தில் கூட வியாபாரிகள் லாபத்தில் ஒரு பங்கை தர்மத்திற்காக என்று ஒதுக்குவாங்க. அதுபோல நீங்களும் இப்பொழுது பெரிய தர்மாத்மா ஆகிறீர்கள். அதாவது நீங்கள் எல்லாத்தையும் பாபாவுக்கு ஒப்படைக்கிறீங்க. நீங்கள் பெரிய தர்மாத்மாக்களாக ஆகிறீர்கள். பாபா உங்களுடைய புத்தி என்னும் பையை அழிவற்ற ஞான ரத்னங்களினால் நிரப்பிவிடுகிறார். ஆகையால் அனைவருக்கும் அறிமுகத்தை கொடுத்து கொண்டே இருங்கள், களைப்படையாதீர்கள். நிறைய பேருக்கு நன்மை செய்வதில் ஈடுபடுங்கள், உறைந்து போய் அமர்ந்து விடாதீர்கள். தன்னுடைய பார்வையை சரியாக வைத்து கொள்ளுங்கள். கோபமும் படக்கூடாது, யுக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். கடைக்காரர்களுக்கு, அதாவது வியாபாரிகளுக்கு மிகவும் சுலபமாகும். அதுவும் வியாபாரம், இது கூட வியாபாரமாகும். இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்வோம். பிறகு புதிய உலகத்தில் புதிய ஆடை அணிந்து கொண்டு நடிப்பை நடிப்போம் என்று புத்தி சொல்கிறது. இந்த சரீரத்தை விட்டு விடுவோம். பிறகு கோல்டன் ஸ்பூன் இன் த மவுத் என்று சொல்கிறார். அதாவது வாயில் தங்க கரண்டியுடன் பிறப்போம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பார்வையின் மூலம் எந்த ஒரு கெட்ட செயலும் செய்யக்கூடாது. தன்னுடைய பார்வையை தான் முதலில் மாற்ற வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருந்து பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிக்க வேண்டும். 2வது பாயிண்ட், எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போது எல்லையற்ற வியாபாரம் செய்ய வேண்டும். சேவையில் மனமுடைந்து போகக்கூடாது. அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். களைப்படைய கூடாது. வர்தானம், அன்பின் மடியில் உள்ளார்ந்த சுகம் மற்றும் அனைத்து சக்திகளின் அனுபவம் செய்யக்கூடிய யதார்த்தமான முயற்சியாளர் ஆகுங்கள். யார் யதார்த்தமான முயற்சியாளர்களோ அவர்கள் ஒருபோதும் கடின உழைப்பு மற்றும் களைப்பின் அனுபவம் செய்ய மாட்டார்கள். எப்போதும் அன்பில் மூழ்கி மகிழ்ச்சியில் இருப்பார்கள். அவர்கள் எண்ணத்தினாலும் சமர்ப்பணமாகி இருப்பதன் காரணத்தினால் எங்களை பாப் தாதா வழி நடத்துகிறார். கடின உழைப்பின் கால்களால் நடக்கவில்லை,
ஆனால் அன்பின் மடியில் இருந்தபடி நடந்து கொண்டிருக்கிறோம் என்று அனுபவம் செய்வார்கள். அன்பின் மடியில் அனைத்து பிராப்திகளின் அனுபவம் ஏற்படுவதன் காரணமாக அவர்கள் நடக்கவில்லை, ஆனால் எப்போதும் குஷியில் உள்ளார்ந்த சுகத்தில் அனைத்து சக்திகளின் அனுபவத்தில் பறந்து கொண்டே இருப்பார்கள். ஸ்லோகன்: நம்பிக்கை என்ற அஸ்திவாரம் உறுதியாக இருந்தது என்றால் உயர்ந்த வாழ்வின் அனுபவம் தானாக ஏற்படும். ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட்: நான் யதார்த்தமான வாழ்க்கை வாழும் ஆத்மா. யதார்த்தமான வாழ்க்கை என்றால் அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அந்த வாழ்க்கையில ஒரு சத்தியம் இருக்கும். இப்போ யதார்த்தமற்ற வாழ்க்கை என்றால் அதில் அர்த்தம் எதுவும் இருக்காது. பொதுவாக சொல்லுவாங்க, வாழ்க்கைக்கு என்று எந்த அர்த்தமும் இல்லை, நாம் எப்படி அந்த வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்குறோமோ அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம உருவாக்கிக்க முடியும். நாம தான் அதுக்கு யதார்த்தமாக வாழ்ந்து அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க, பொய் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவோம்? யதார்த்தமாக பேசுங்க, ஏன் இப்படி எல்லாம் தப்பாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யதார்த்தம் என்ற வார்த்தைக்கு சத்தியம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆகையால சத்தியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். யதார்த்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு சத்தியம் இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு வாழணும். அதுக்கு தான் பாபா நமக்கு ஞானம் கொடுக்குறார். அந்த ஞானத்தின் மூலமா நாம நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை உருவாக்குறோம். அர்த்தம் இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா ஞானம் கிடைச்ச உடனே ஒரு லட்சியம், நமக்கு குறிக்கோள் கிடைக்குது. நானும் தெய்வீக குணங்களை கடைபிடித்து தூய்மையாகி தேவதை ஆகணும். அப்போ அந்த லட்சியம் இருக்கும் போது யதார்த்தமான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சோம். முதல்ல பாபா நமக்கு எந்த ஞானம் கொடுத்தாரு? யதார்த்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆத்ம ஞானம். நான் ஒரு சைத்தன்ய ஆத்ம சக்தி, சைத்தன்ய சக்தி என்று உணரும் பொழுது எனக்கு சக்தி கிடைக்குது, எனர்ஜி கிடைக்கிறது. என்னுடைய எண்ணம், சொல், செயலுக்கு சரியான காரியங்கள் செய்யறதுக்கோ அல்லது சரியான மார்க்கத்துல நடக்கிறதுக்கோ எனக்கு சக்தி கிடைக்கிறது. அதனால்தான் என்னால் யதார்த்தமான வாழ்க்கை வாழ முடியும். அதுக்கு அடுத்தது நான் டிரைவர். அந்த டிரைவர் என்ற அந்த நினைவு எனக்கு வரும் பொழுது நான் சரியாக வண்டி ஓட்ட முடியும் அல்லவா? அதாவது ஒரு டிரைவர் உலகத்துல கூட ஒரு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறார் அப்படின்னா அந்த டிரைவர், நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன் என்ற நினைவு அவருக்கு இருந்ததுன்னா நிச்சயமா வண்டி ஒழுங்கா ஓட்டுவாரு, எந்த ஆக்சிடென்ட்ஸும் நடக்காது. அது போலதான் நான் டிரைவர், நான் ஆத்மா, நான் டிரைவர் என்ற நினைவில் நான் இந்த வண்டியை ஓட்டினால் நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனைகளும் இருக்காது, எந்த ஆக்சிடென்ட்ஸும் இருக்காது. இதற்கு தான் பேரு யதார்த்தமான வாழ்க்கை. அதாவது யதார்த்தமான ஞானத்தின் மூலமா யதார்த்தமான வாழ்க்கையை வாழ முடியும். அதே நேரத்துல பாபா நமக்கு நீ ஒரு ஆக்டர் அப்படின்றது புரிய வச்சிருக்கிறார். அப்ப நான் யதார்த்தமான வாழ்க்கை வாழணும்னா நான் ஒரு ஆக்டர், இந்த உலக நாடக மேடையில நான் நடிச்சிட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு இந்த சரீரம் ஒரு வேஷம், ஆடை, காஸ்டியூம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். அதே நேரத்துல என் கூட இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்னுடைய உறவினர்கள் கிடையாது. அவங்கெல்லாம் யாரு? சக ஆக்டர்ஸ் அவங்க. அப்போ அவங்களோடு நான் வாழ்ந்துட்டு இருந்தாலோ, ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாலோ, சிறப்பாக நடிச்சிட்டு இருந்தாலோ பந்தனங்கள் ஆகாது. இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. நான் ஆக்டர், என்னுடைய கதாபாத்திரத்தை நான் உணரணும். மற்றவர்கள் யார், எதற்காக என் கூட நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கதாபாத்திரங்களையும் நான் வேஷத்தையும் நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னா அப்போ பந்தன் முக்தாயிடுவேன், பந்தனத்துல நான் மாட்டிக்க மாட்டேன். இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. கர்ம செய்யணும், ஆனா பந்தனத்துல மாட்டிக்கொள்ள கூடாது. அதே நேரத்தில் நான் சுயராஜ்ய அதிகாரி. அப்போ நான் சுயராஜ்ய அதிகாரி என்ற உணர்வு எனக்கு இருந்தது அப்படின்னா யதார்த்தமான வாழ்க்கை வாழ முடியும். அதாவது கர்மேந்திரியங்களை என்னுடைய கண்ட்ரோலில் நான் வச்சிருக்க முடியும். அல்லது நான் கர்மேந்திரியங்களுக்கு அடிமையாக மாட்டேன், பாவங்கள் செய்ய மாட்டேன், கணக்கு வழக்கையும் ஏற்படுத்திக்க மாட்டேன், சுகம் சாந்தியோடு இருக்க முடியும். அதனால்தான் யதார்த்தமான வாழ்க்கை என்றால் நான் சுயராஜ்ய அதிகாரி என்ற நினைவில் வாழ்வது. மேலும் நமக்கு டிராமாவுடைய ஞானத்தையும் பாபா கொடுத்திருக்கிறார். எத்தனை முரளிகள்ல பாபா சொல்றார், டிராமாவுடைய ஞானத்தை யதார்த்தமாக புரிஞ்சுக்கணும்ன்றார். எப்போ நம்ம டிராமாவுடைய ஞானத்தை யதார்த்தமாக புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நிறைய நன்மைகள் நமக்கு இருக்கு. அதாவது
நமக்கு சந்தேகங்களோ குழப்பங்களோ ஆச்சரியமோ எதுவும் இருக்காது. நத்திங் நியூ, எதுவுமே புதியதில்லை அப்படின்ட்டு இருக்கும்போது எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போக முடியும். பெரிய பெரிய பேப்பர்களையும் நம்ம பாஸ் பண்ண முடியுது, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண முடியுது. ஆகையில ட்ராமாவினுடைய விஷயத்தை நம்ம அல்லது ட்ராமாவுடைய ஞானத்தை புரிஞ்சுக்கும் போது கூட நம்மளால யதார்த்தமாக வாழ முடியும். அனைத்தை விட யதார்த்தமாக வாழணும் அப்படின்னா பரமாத்மாவோட தொடர்பு நமக்கு இருக்கணும். பரமாத்மாவின் தொடர்பு இருக்கும் போது சக்தி கிடைக்கும். சில நேரத்துல யதார்த்தமாக நம்ம வாழணும்னு நினைச்சாலோ அதுக்கு சக்தி வேணும் இல்லையா? அப்போ பரமாத்மாவுடைய சக்தியினால தான் நம்ம யதார்த்தமாக வாழ முடியும். பரமாத்மாவுடன் சம்பந்தம், பரமாத்மாவின் பிராப்திகள், இதெல்லாம் நமக்கு சக்தி கொடுக்குது. அதெல்லாம் அனுபவம் பண்ணும் போது, மேலான விஷயங்களை அனுபவம் பண்ணும் போது சாதாரண விஷயங்களோ அல்லது தாழ்ந்த விஷயங்களோ ஈஸியாக நம்ம விட முடியும். அதனால்தான் யதார்த்தமான ஞானம் கிடைச்சி யதார்த்தமான தொடர்பு நமக்கு கிடைச்சதுனால, யதார்த்தமான பிராப்திகள் கிடைச்சதுனால யதார்த்தமற்ற விஷயங்களை ஈஸியாக விட முடிஞ்சது. ஆகையில இன்று நாள் முழுவதும் நமக்கு எந்த நினைவு இருக்கணும்? நான் யதார்த்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மா. அதில் கொஞ்சம் கூட ட்ராக் மாறி போகக்கூடாது, யதார்த்தமற்ற நிலைக்கு போகக்கூடாது. அப்படி வாழ்ந்து வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை நான் உருவாக்கணும் அப்படின்ற லட்சியத்தில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அப்போ நம்ம இந்த லைஃபை, யதார்த்தமான லைஃபை, சங்கம யுகத்தினுடைய இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும். ஓம் சாந்தி. பாபானி ஆஹா என் பாக்கியம் பாபானி, தாயாய் வந்த மெய்ப்பொருளே, தவமென்ன செய்தேன் நான் தெரியலையே. ஆஹா என் பாக்கியம் பாபா.